சீமான் ஆடு மாடுகள் மாநாடு நடத்தியிருக்காரு. ஒரு புதுமையாக இருக்குது. மேய்ச்சல் எங்களது உரிமை, மேய்ச்சல் நிலம் எங்களது உரிமை, ஆடு மாடுகளுக்கு மேய்க்கிறதுக்கு நிலம் இருக்க அது எங்களுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப பேருக்கு தெரியாது, நகரத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு தெரியாது. மேய்ச்சல் நிலம்னா அவர் எதை கேட்குறாரு அப்படின்னா, அதாவது கிராமங்களில் ஆடுகள் மாடுகள் தான் ரொம்ப முக்கியம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பசுமாடு இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் கிராமங்களில் ஒரு 5-10 ஆடு இருக்கும். இந்த 5-10 ஆடையும் அப்படியே அனுப்புவாங்க, அதுங்க மேய்ஞ்சிட்டு வரும். முக்கியமான கல்யாணம் அது வரும்போது ஆடுகளை விற்பாங்க, வீட்டு கல்யாணத்தை முடிச்சிடுவாங்க. அது கிராமத்தில் ஒரு தொழில். பல பேர் பிழைப்பாங்க. வயசானவங்க இருப்பாங்க, கணவர் இறந்து விடுவார், ஒரு பசுமாடை வளர்ப்பாங்க. காலையிலையும் சாயங்காலமும் மாட்டு பாலை கறந்து விடுவாங்க. மேய்ச்சலுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த இதில் போய் மேய்ச்சல் நிலத்தில் விடுவாங்க. இதெல்லாம் நாளாக ஒன்றும் இல்லாமல் போய் மேய்ச்சலுக்கே நிலம் கிடையாது. இப்போ ஆடு மாடுகளை வளர்க்குறது பிரச்சனை இல்லை, அதுகளுக்கு தீனி கிடைக்கிறது பெரியதாகிடுச்சு. அப்போ ஆடு மாடுகளுக்கு இயற்கை தீவனம் கிடைக்கணும். இப்போ எல்லோரும் தனித்தனியாக நிலங்களில் விவசாயம் பண்ணுவாங்க. இந்த ஆடு மாடு போய் அங்கே அதை உள்ளே போய் மேய்ஞ்சிருச்சுன்னா கிராமங்களில் அந்த ஆடு மாடுகளை கைது செய்வாங்க. கைது செஞ்சு அங்கே ஒரு இது இருக்கும், பஞ்சாயத்தில் ஒரு கட்டடம் இருக்கும், அது உள்ள சிறை வைப்பாங்க. அதுக்கப்புறம் உரிமையாளர் பணத்தை கொடுத்து அந்த ஆடு மாடுகளை சிறையிலேருந்து பெயில் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி பெயில் எடுத்துகிட்டு வரணும். ஆடு மாடுகளை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சலுக்கு நீங்கள் இது கொடுக்கணும். அரசாங்கம் தனியார் தானே புகார் கொடுத்துருவான், அவன் காசு போட்டு விவசாயம் பண்ணுறான். இதை எந்த அரசாங்கமும் கண்டுகொள்வதில்லை. வரவனுக்கு மண்டையில் மூளை தானே எங்கத்தை ரொம்பூரா 2Gயில் கொள்ளை அடிக்கிறது, இதில் தானே போய்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி ஆடு மாடு மனுஷனை பற்றியே கவலைப்படலை. ஆடு மாடை எப்படி கவலைப்படுவான்? அதனால் அவனும் கண்டுக்க. அதனால தான் இப்போல்லாம் ஆடு யார் வளர்க்குறான்னா பண்ணையில் வளர்க்குறான். பண்ணையில் லட்சக்கணக்கில் போட்டு வியாபாரத்துக்கு வளர்க்குறான். மாடுகளை பண்ண வைக்கிறான். அப்போ சாதாரண தொழிலாளர்கள், சாதாரண விவசாயிகள் அன்றாடம் காய்ச்சல் எல்லாம் ஆடை வச்சுருந்து மாடை வச்சு பிழைப்பு நடத்தினதெல்லாம் இப்போ இல்லாமல் போச்சு. அது உண்மையிலேயே மிகப்பெரிய குறை. அந்த கோரிக்கைக்காக சீமானவர்கள் இந்த மாநாடு நடத்துனது சரியான விஷயம். ஆனால் ஆடு மாடுகளை கூட்டிகிட்டு வந்ததில் தான் எங்களுக்கு உடன்பாடு இல்லை.